இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேன்வாஸ் அனிமேஷனில் பேசிக்ஸ் ஒரு கிளாஸ் ஒன்று பண்ணியிருப்போம், ஒரு டுட்டோரியல் வீடியோ. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம அனிமேஷனில் ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த சர்க்கிளை அனிமேஷனில் மூவ் பண்ண வச்சுருந்தோம். இதில் சர்க்கிளுக்கு பதிலாக ஒரு இமேஜ் வச்சு மவுஸ் கிளிக் ஆகும்போது அந்த பாயிண்ட்டுக்கு அந்த இமேஜ் மூவ் ஆகி வரும். இந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே நம்ம இது வரைக்கும் மூவ் ஆகிருந்த கோடை அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இதில் தான் போன வீடியோவில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ இதில் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு நீ இமேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நியூ இமேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட சோர்ஸ் ஃபைல். ஸோ நான் ஏற்கனவே ஒரு சோர்ஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதை அசட்ஸுங்கிற ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை இங்கே அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜை இப்போ நான் இந்த அனிமேஷனை ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த இமேஜை கேன்வாஸில் வரையணும். ஸோ அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கேன்வாஸோட கான்டெக்ஸ்ட்டில் ட்ரா இமேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பேராமீட்டர்லாம் எடுக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இமேஜோட சோர்ஸு. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த இமேஜோட சோர்ஸு. அடுத்தது அதோட XY கோஆர்டினேட்ஸ். ஸோ ஒரு 100,100 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோன்னா இமேஜே வரல. ஏன் வரலன்னா, அந்த இமேஜில் மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நியூவாக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இமேஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதுக்கு சோர்ஸாக அசைன் பண்ணுறோம். இந்த சோர்ஸ் இமேஜ் இந்த இமேஜில் போய் லோட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு முன்னாடி இந்த ட்ரா இமேஜ் கால் ஆகிடும். அதனால தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இமேஜ் ஆன்லோடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம இந்த ஆக்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளால் இமேஜை பார்க்க முடியும். இமேஜ் வந்துருச்சிங்களா? பட் இதில் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். இமேஜ் ரொம்ப பெருசாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு டைமென்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும். சரி, அது ஒரு வேரியபிள் வச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா? சைஸுன்னு போடுறேன். ஒரு 150 கொடுக்குறேன். 150 எல்லாமே பிக்சல்ஸ் தான், ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி. ஸோ 150 பிக்சல் சைஸ் கொடுக்குறேன். இந்த ட்ரா இமேஜில் சைஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இங்கே 2 பேராமீட்ரு நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ எக்ஸில் சைஸு, ஒயில் சைஸு கொடுத்தோம் அப்படின்னா வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ இந்த சைஸ் 150 நான் 200 மாத்திரன்னு வைங்க. ஆட்டோமேட்டிக்காக அது அடாப்ட் ஆகிக்கும். இப்போ இந்த ட்ரா இமேஜுங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் இங்கே கொடுக்குற கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கும். ஸோ அங்கேருந்து இமேஜை ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். பட் நமக்கு யூஸ்வலாக சென்டரில் இருந்தால் தான் பெட்டர் ஹேண்ட்லிங் பண்ண முடியும். அதனால் இந்த கோஆர்டினேட்ஸுக்கு சென்டரில் கொண்டு வரதுக்கு சிம்பிளாக நம்ம சைஸ் டிவைட் பை 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ இப்போ இந்த இமேஜோட சைஸ் 100ன்னு வைங்க. இந்த பாயிண்ட்லேருந்து தான் ட்ரா ஆகும். ஸோ 100ல் பாதி 50. ஸோ ஒரு 50யை இந்த கோஆர்டினேட்லேருந்து ப்ளஸ் பண்ணோம், மைனஸும் போட்டேன், ப்ளஸ். ஸோ 50யை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடும். அதே இங்கேயும் 50 ப்ளஸ் பண்ணோம்னா இங்கே வந்துடும். ஸோ அது சென்டர் பாயிண்ட் ஆகிரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இமேஜ் இங்கேருந்து ட்ரா ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக நமக்கு இமேஜ் இங்கேருந்து ட்ரா ஆகணும். அப்படின்னா தானே இது சென்டர் பாயிண்ட்டாக கிடைக்கும். ஸோ கரெக்டு தான், மைனஸ் தான் போட்டிருக்கணும். நமக்கு இமேஜ் இங்கேருந்து ட்ரா ஆகணும் அப்படிங்கிறதுனால மைனஸ், இதுலேயும் மைனஸ் சைஸ் டிவைட் பை 2. ஓகேங்களா? இப்போது இது சென்டர் பாயிண்ட்டு.
சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இமேஜ் வந்து ட்ரா ஆகுது. இப்போது சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம x1 y1ன்னு வச்சுக்கிறோம். ரைட்டுங்களா? இங்கேயும் டைரெக்டாக x1 y1 கால் பண்ணிடுவோம். எல்லா இடத்துலையும் வேரியபிளாகவே போயிட்டோம்னா சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அனிமேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளிக் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈவெண்ட் ஹேண்ட்லர் இருக்குது. ஸோ இந்த விண்டோ ஃபுல்லாகவே நம்ம வந்து கேன்வாஸை தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கேன்வாஸு டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர், அதில் நம்ம கேப்சர் பண்ண போகிற ஈவெண்ட் வந்து கிளிக் ஈவெண்ட்டு அப்புறம் ஃபங்க்ஷனு. அந்த கிளிக் நடக்கும்போது கால் ஆக வேண்டிய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங்கு. இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு ஒரு பேராமீட்டர் கிடைக்கும், அதாவது ஈவெண்ட் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. அதனால் ஈன்னு டிக்ளேர் பண்ணிப்பாங்க, நம்மளும் ஈனே டிக்ளேர் பண்ணிப்போம். ஸோ இந்த பேராமீட்டரில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கிளிக் பண்ணுற பாயிண்டோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிடிஎக்ஸ் ட்ரா இமேஜை மட்டும் ஒரு ஃபங்க்ஷனில் எழுதுவோம். ஒரு டெஸ்டிங்காக எழுதுகிறோம். ஓகே, இப்போது அந்த ட்ரா ஃபங்க்ஷனை இதில் கால் பண்ணி விடுவோம். அதாவது ஒரு கிளிக் நடக்கும்போது ட்ரா ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்றலாம். ரைட்டுங்களா? இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸை இப்போ நம்ம கிளிக் பண்ணுற பாயிண்ட்லேருந்து மாற்றிடுறோம். ஸோ இதில் டாட் எக்ஸ் எடுத்தோம்னா எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும், டாட் ஒய் போட்டோம்னா ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் x1 y1க்கு அசைன் பண்ணிவிட்டு ட்ரா ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். சரிதுங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட்டு ட்ரா ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணியிருக்கோம், கிளியர் எதுவும் பண்ணல. அதனால் இது எகைன் அண்ட் எகைன் வரையுது. சரி, ஓகே. அப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்குது. எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் உள்ளே வந்துருச்சு. ஸோ அதை வச்சு ட்ரா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால இங்கே x1 y1 அப்டேட் ஆகிக்குது. அப்டேட் ஆகிட்டு அதை சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு இமேஜ் வந்து வரையுது. இப்போ நம்ம அனிமேஷனுக்கு போகலாம். அனிமேஷனில் கிளியர் ரெக்டை தவிர நமக்கு எதுவுமே தேவைப்படாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஓகே, இப்போ அனிமேஷனில் இந்த பாயிண்டில் இமேஜ் ட்ராவாக இருக்குது. செகண்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டில் இமேஜ் வந்து ட்ராவாக இருக்குது. இப்போ நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது இந்த இமேஜ் அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி இங்கே வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ப்ராக்ரஸ்னு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் வேரியபிள், கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறதெல்லாம் அதை மாற்ற மாட்டோம், அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும். அடுத்து ஸ்பீடுன்னு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு ஆக்சுவலாக 0.01 வச்சா தான் பெட்டராக நம்மளால் அந்த அனிமேஷனை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால் 0.01 வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கோடில் நீங்கள் மாற்றி உங்களுக்கு எந்த ஸ்பீடு செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, dxdyயை இனிஷியலைஸ் பண்ணும்போது 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அனிமேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அதுக்கு முன்னாடி எண்டு பாயிண்ட்டுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். எப்படி x1 y1 ஸ்டார்ட் பாயிண்ட்டை வச்சோமோ அதே மாதிரி எண்டு பாயிண்ட்டுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ x1 y1ஐயும் நம்ம வந்து சைஸை பேஸ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ x2 y2 எண்டு பாயிண்ட்டு அதையும் இனிஷியலைஸ் பண்ணும்போது சைஸ் வேரியபிளை போடுறது பதிலாக வேல்யூ போட்டிருக்கேன்.
ஸோ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு x1 y1 சேர்ந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போது ப்ராக்ரஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டோம், ஸ்பீடுன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். இப்போது இங்கே வரும், இங்கே டெஸ்டிங்காக இது பண்ணியிருந்தோம், இது நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ x2 y2ல் நம்ம வந்து இந்த எக்ஸையும் y2ல் இந்த ஒய்யையும் அசைன் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அந்த dxல் எக்ஸுக்கும் x2க்கும் x1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து dxலையும் y2க்கும் y1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து dyலையும் அசைன் பண்ணணும். அதாவது 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி. ஓகே, அசைன் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வரோம். ஸோ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வேணும், ctx ட்ரா இமேஜ். இது ட்ரா ஃபங்க்ஷன் தேவையில்லை, டெஸ்டிங்காக போட்டது. ஓகே, இப்போ இதில் வந்து x1 y1 நமக்கு தேவை. பட் அனிமேஷனாக அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, x1 ஈக்குவல் டு புது வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். x1 y1 டச் பண்ணாமல் x பொசிஷன், அதே மாதிரி y பொசிஷன். ஸோ இப்போ இது என்ன ஐடியா அப்படின்னா, x2க்கும் x1க்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை dxல அசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த dxஐ அப்படியே x1 கூட ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக x2 கிடச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம இமேஜ் வந்து கிளிக் பண்ண பொசிஷனுக்கு டேரெக்டாக போயிடும். அதனால தான் இந்த இடத்துல ப்ராக்ரஸ்னு ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ராக்ரஸ்ஸு ஃபஸ்ட்டில் வந்து 0ன்னு இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்கிறதுனால x1 இருக்கும். ஸோ x1 இங்கே ட்ராவாக இருக்கும். ட்ராவ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ணுறோம். ப்ராக்ரஸ் வந்து 1 விட சின்னதாக இருந்துச்சு. ஸோ 1 விட ப்ராக்ரஸ் கம்மியாக இருக்கும்போது அப்போனா என்ன அர்த்தம், இன்னும் அனிமேஷன் ப்ராக்ரஸில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 1ன்னு வரும்போது இங்கே dx வரும். ஸோ x1 + dx வந்து x2க்கு போயிடும். ஸோ அனிமேஷன் வந்து அந்த இடத்துல எண்ட் ஆகணும். அப்போது கம்மியாக இருக்கும்போது ப்ராக்ரஸ்ஸு கூட ஸ்பீடை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நான் அந்த 0.01 சொன்னேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 0 இருக்கும், அடுத்து 0.01 ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் 0.02 ஆகும். அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 1 வர வரைக்கும் நமக்கு அனிமேஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம அனிமேஷன் ஃப்ரேமையும் கால் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எல்ஸ் ஒரு வேளை இதை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அனிமேஷன் ஃப்ரேம் தேவையில்லை, அதோட அனிமேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இந்த அனிமேஷன் ஃபங்க்ஷன் காலை வந்து கிளிக் ஆக்ஷனில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா கிளிக் ஆக்ஷனில் தான் நமக்கு இது கால் ஆகணும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கிளிக் பண்ணிட்டோம், அப்போ அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ப்ராக்ரஸில் அந்த ஸ்பீடு ஆட் ஆகி இங்கே ஒவ்வொன்றா இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ எகைன் அந்த அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் கிளிக் பண்ணாங்கன்னா திருப்பியும் அனிமேஷன் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் அனிமேட்டிங், அனிமேஷன் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இனிஷியலாக அனிமேட் ஆகாது, அதனால் இஸ் அனிமேட்டிங் வந்து ஃபால்ஸில் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் ஈவெண்ட்டில் அந்த கண்டிஷனை ஆட் பண்ணிடலாம். இஃப் இஸ் அனிமேட்டிங் ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனில் ரிட்டர்னுங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லைனுக்கு கோடு வந்து மூவ் ஆகாது, இந்த லைனோட ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அனிமேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க எகைன் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும்
அதுக்கு கீழே உள்ள எந்த கோடுமே ரன் ஆகாது, இங்கேயே ஸ்டாப் ஆகிரும். இப்போது இந்த இடத்துல இப்போ அனிமேஷன் கால் ஆயிடுச்சு. கால் ஆனவுடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதெல்லாம் நடந்துட்டு இங்கே ப்ராக்ரஸ் லெஸ் தென் 0க்கு உள்ளே வரும். ஸோ இங்கே நம்ம அனிமேட்டிங்கை வந்து ட்ரூன்னு மாற்றிடணும். இப்போது எல்ஸுக்கு எப்போ வரும்? ஃபுல் அனிமேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபால்ஸ்னு மாற்றிக்கணும். ஸோ அப்படின்னா தான் அடுத்த வாட்டி கிளிக் பண்ணும்போது இந்த அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல எக்ஸ் ஒன்றும் இல்லை, எக்ஸ் பொசிஷன் போடணும். இந்த இடத்துல ஒய் பொசிஷன் போடணும். அதே மாதிரி ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுற இடத்துலையும் எக்ஸ் பொசிஷனையும் லாஸ்ட்டு எக்ஸ் பொசிஷனையும் லாஸ்ட் ஒய் பொசிஷனையும் போடணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்மூத்தாக ரன் ஆகுதுங்களா? ஓகே ஓகே இந்த கோடு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், லிங்க்கில் எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ட்வீக் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை இதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.